மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று இரவு 10 மணிக்கு மதுரை வரவிருக்கும் நிலையில் நாளை காலை மீனாட்சியம்மன் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு பரப்புரையில் ஈடுபடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் காந்திப்பன் வழங்க நாம் கேட்கலாம். காந்திப்பன், முழு விவரங்கள். ஷியாம், மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா தமிழகத்தில் பரப்புரையை மேற்கொள்வதற்கு ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்பு அவர் திட்டமிடலில் 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் தமிழகத்தில் பரப்புரை இருக்கும் என்று தெரிவித்திருந்தார்கள். இதில் தற்போது 4ஆம் தேதி நடைபெற இருந்த பரப்புரையானது ரத்து செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நாளை நடக்க இருக்கக்கூடிய பரப்புரையில் பங்கேற்பதற்காக இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரை வருகிறார். இன்று இரவு 10 அல்லது 11 மணிக்கு மதுரை வந்து சேரும் அவர் நாளை காலை 10 மணிக்கு மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு 3 இடங்களில் வந்து பரப்புரையை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சிவகங்கை, தென்காசி இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரிக்க திட்டமிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் காரைக்குடியில் நடக்க இருக்கக்கூடிய ரோட் ஷோ, அதாவது சாலையில வந்து ரோட் ஷோவா நடத்தி அங்க தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவலாக தற்போது கிடைத்திருக்கிறது. ஷியாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி காந்திப்பன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.